ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இந்த வார வீக்கெண்ட் தரிசனம் எப்படி இருக்கும், இன்னைக்கு கிரவுட் நிலவரம் என்ன மாதிரி இருக்கு, அண்ட் ஆகஸ்ட் மாச தரிசன டிக்கெட் புக் பண்ண போறீங்க அப்படின்னா தரிசன டிக்கெட் புக்கிங்கான தேதிகளை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த தரிசன டிக்கெட்ல ஏதாவது புக்கிங்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான அப்டேட்ஸை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா தரிசனம் பிளான் பண்ணக்கூடியவங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி நேரடி சர்வ தரிசனம் சுமார் 24 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறது தான் அப்டேட்டாக இருக்குது. க்ரௌட் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. நேரடி சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபில் ஆகி கிட்டத்தட்ட லைன் அப்படிங்கிறது சிலாத்தோரணம் வரைக்கும் இருக்குது. வீக்கெண்ட் அதாவது வார விடுமுறை நாட்களில் கண்டிப்பாக கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த வாரமும் நம்ம அதை தான் பார்க்குறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சனி, ஞாயிறு அப்படின்னும் போது விடுமுறை நாட்கள், க்ரௌட் அப்படிங்கிறது இன்னும் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. காலையில் 8 மணிக்கு மேலே போகக்கூடிய பக்தர்களுக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறது டிடிடியோட அப்டேட்டாக இருக்குது. மேபி இந்த தரிசன நேரம் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக இருக்கையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நீங்கள் எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் தரிசனம் போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. மத்தியானம் 1:30 மணிக்கே அந்த க்யூவில் போகும்போதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 24 மணி நேரம் ஆகலாம் அப்படிங்கிறத தான் டிடிடி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது 300 தரிசனமாக இருந்துச்சுன்னா 4லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்குறவங்களுக்கு 6லேருந்து 8 மணி நேரம் ஆகலாம். நேற்று 67,722 பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க. அதே போல் இப்போ நேரடி சர்வ தரிசனம் அப்படிங்கிறது கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நிறைய பேர் எப்படியாவது டோக்கன் வாங்கிட்டு போயிடலாம், டோக்கன் வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டைம் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கான க்ரௌட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்தில் விடிய காலையில் ஒரு 2 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. க்ரௌட் அப்படிங்கிறது எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். டோக்கன் 5 மணிக்கு மேலே, அதாவது ஒரு 6 மணிக்கு பக்கமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்போது இன்னுமே சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆயிடுது. வீக்கெண்டில் ஒரு 5 மணி இந்த மாதிரியே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. நான் சொல்கிறது எல்லாமே விடிய காலையில் தான். இப்போ விடிய காலையில் நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி டோக்கன் வாங்கினாலும் இன்றைக்கி நீங்கள் தரிசனம் பார்க்க முடியாது. நாளைக்கு தான் உங்களுக்கு என்ன ஸ்லாட் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்லாட் படி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு போகணுன்ற பிளானில் இருக்கிறவங்க இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான டோக்கன் காலையிலே ஒரு 6 மணிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. நாளைக்கு கவுண்டர் அப்படிங்கிறது 5 மணிக்கு மேலே க்ரௌடை பொறுத்து ஓப்பன் பண்ணுவாங்க. டோக்கன் கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிபிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு டோக்கன் கிடைக்கும். இந்த பூதேவி வளாகத்தில் நமக்கு ஸ்ரீவாரிமட்டு நடைபாதைக்கான டோக்கனும் கிடைக்கும். குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகிற பிளான் இருக்குது அப்படிங்கிறவங்க வீக் டேஸில் போகிறது பெஸ்ட்டு. இல்லை அப்படின்னா இந்த சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளான் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். 14ஆம் தேதி நேற்று ஈவினிங் 6 மணியோட ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிச்சுவேஷன் அப்படிங்கிறது க்ரௌடு பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ அதோட வீடியோ கிளிப்புமே நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த க்ரௌடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பேர் லைனில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம நின்று ஒரு 20-25 மணி நேரம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே மட்டும் கிடையாது, சிலாத்தோரணம் வரைக்குமே க்யூ இருக்குது. நைட் டைமில் சில டைம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லேட்டஸ்ட்டான எல்லா அப்டேட்டுமே நம்ம அப்பப்போ டெலிகிராம் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ செக் பண்ணி பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. தர்ஷன் டிக்கெட் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நேரடி சர்வதர்ஷனை பிளான் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் தரிசன புக்கிங்கான அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்கங்க. ஸோ இந்த டைம் நமக்கு வர 18ஆம் தேதி புக்கிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு புக்கிங்காக எப்பயும் போல் எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்குது. இந்த எலக்ட்ரானிக் டிப் ரெஜிஸ்ட்ரேஷனில் சுப்ரபாத சேவா, தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதலபாத பத்மாராதனான்னு சொல்லிட்டு 4 சேவாக்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 20ஆம் தேதி வரைக்கும் இதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் இருக்கும். செலெக்ஷன் 20ஆம் தேதி மத்தியானம் 12 மணி போல் லைவாக நடக்கும். செலக்ட் ஆனவங்களுக்கு இமெயில் வரும், எஸ்எம்எஸ் வரும். இல்லை அப்படின்னா இந்த புக்கிங் போர்ட்டல்லே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செலக்ட் ஆகிற சேவாவை பொறுத்து உங்களுக்கான டிக்கெட்டுக்கு நீங்கள் பே பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு லக்கி டிப் அப்படிங்கிறதுனால ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் வர்ற 21ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு இருக்குங்க. ஆகஸ்ட் மாதம் வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சலக்கட்டில் பவித்ரோற்சவம் நடக்கும். ஸோ இந்த பவித்ரோற்சவம் என்னைக்கு நடக்குதுன்னா
23/8/2026, அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த 3 நாளுக்குமே சேர்த்து தான் நமக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதாவது நம்ம ஒரு டிக்கெட் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 3 நாளும் நம்ம கண்டினியூவாக சேவா ப்ளஸ் தர்ஷன் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி இது ரிலேட்டடாக நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த 3 நாள் ஸ்டே பண்ண முடியும், தர்ஷன் பார்க்க முடியும், சேவா பார்க்க முடியும்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணுங்கள். புக்கிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆர்ஜித சேவா மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் வந்து வேறு எந்த சேவா டிக்கெட்டும் புக் பண்ணி 180 நாளுக்குள்ளே இருந்தால் பண்ண முடியாது. 180 நாள் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இது ரெண்டுமே 21ஆம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. 21ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஆன்லைன் வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷனுக்கான தர்ஷன் டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு 300 ரூபா டிக்கெட்டுக்கான ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். பட் பிஃபோர்லாம் நமக்கு வந்து நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்ண முடியும், டைம் கேப் அப்படிங்கிறது இல்லை. பட் இப்போ 120 டேஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. மதியானம் அதே நாள் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கான டிக்கெட். இது ரெண்டுமே இலவச டிக்கெட் தான், பேமெண்ட் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக புக் பண்ண முடியும். ரெண்டுக்குமே எகெயின் நம்ம புக் பண்ணுறதுக்கு 90 நாள் அப்படிங்கிறது ஆகும். அதே நாள் மதியானம் 11 மணிக்கு, அதாவது காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி டிக்கெட் ஆன்லைனில் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இதை தவிர 25ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு வந்து 300 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் வந்து இருக்குங்க. அன்னைக்கு இந்த டிக்கெட் எல்லாம் புக்கிங் முடிச்சாலே மத்தியானம் 3 மணிக்கு திருமலா திருப்பதிக்கான அக்கமடேஷன்ஸ் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் இதில் தான் அக்கமடேஷன் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு திருச்சானூர் பத்மாவதி தாயர் கோயிலோட 200 ரூபா ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ஆகஸ்ட் ரிலேட்டடாக இருக்க புக்கிங். இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் ஜூன் மந்த் வந்து தர்ஷன் போகணும். ஆன்லைனில் எந்த டிக்கெட்டுமே கிடைக்கல. ஸோ அதாவது நம்ம வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து பிளான் பண்ணலை. ஸோ இப்போ எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்றவங்களுக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் ஜூன் மாதத்துக்கு வர்ற 26ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இந்த டிக்கெட்டை புக் பண்ணிங்கன்னா 300 ரூபா டிக்கெட் வழியாக நீங்கள் சாமி தரிசனம் பார்க்க முடியும். கடைசியாக ஆன்லைனில் புக் பண்ணக்கூடிய ஒரே வாய்ப்பு இதுதான். ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பேர்த்துக்கு 1600 ரூபா. ஹோமம் ப்ளஸ் தர்ஷன் ரெண்டுமே நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நாளில் வந்து காலையில் 10 மணிக்கு டிடிடி டெம்பிள்ஸோட லோக்கல் சேவா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஜூன் மாதத்துக்கு. ஸோ இதுதான் வந்து புக்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனுங்க. இதில் உங்களுக்கு எந்த தர்ஷன் டிக்கெட் வேணுமோ அந்த டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் புக் பண்ண போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது தர்ஷன் டிக்கெட்டில் உங்களுக்கு டவுட் இருந்தாலுமே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டேட்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் செக் பண்ணி நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான ப்ரெஸ் ரிலீஸ் பார்க்கலாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஸ்ரீவாணி விஐபி தர்ஷன் டிக்கெட் இருக்கு இல்லையா, அது தொடர்பாக வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிடி வந்து கேட்டுக்கொள்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரி வதந்தி பரவுது, எதனால் இது நம்ப வேணாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் முன்பதிவு தொடர்பாக சில செய்தித்தாள்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளிவரக்கூடிய சமீபத்திய செய்திகளால் பக்தர்கள் தவறாக வழிநடத்தப்பட வேண்டாம் என திருமலை தேவஸ்தானம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. டிடிடி ஸ்ரீவாரி அறக்கட்டளை 2019 மே மாதம் பயணச்சீட்டு முன்பதிவு முறையை வந்து அறிமுகப்படுத்தியது. அன்னையிலிருந்து பக்தர்கள் இடைத்தரகர் மூலம் இந்த டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுட்டு வராங்க. பக்தர்கள் கிட்ட இருந்து பெறப்பட்ட குறைகள், ஆலோசனைகள் மற்றும் பரிந்துரைகளோட அடிப்படையில் ஜூன் 2024 இருந்து பக்தர்களுக்கு வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான சேவையை வழங்குற வகையில் இந்த டிக்கெட் முன்பதிவு அமைப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வலுவான முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. எந்த சூழ்நிலையிலும் ஸ்ரீவாணி டிக்கெட் முன்பதிவு தளத்தை ஹேக் செய்வதோ அல்லது அதன் கணினி அமைப்பை ஊடுருவதோ சாத்தியமில்லை. பக்தர்கள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது. இருப்பினும் சில தரகர்கள் நவீன தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான தானியங்கு நிரப்புதல் மற்றும் தானியங்கி ஜெராக்ஸ் எடுக்கக்கூடிய முறைகள் மூலம் விவரங்கள் உள்ளிட்டவை விரைவாக டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யறதுக்கு முயற்சி செய்யறதா சொல்லியிருக்காங்க. டிடிடியின் தொழில்நுட்பத்துறை இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான செயல்பாடுகளை தொடர்ந்து கண்காணித்து சம்பந்தப்பட்ட ஐடிகள் மற்றும் சட்டவிரோத முன்பதிவு முறைகளை உடனடியாக முடக்கி அதற்கேற்ற சாஃப்ட்வேர்களை வந்து புதுப்பிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதே போல பக்தர்களை தவறாக வழிநடத்தி போலி டிக்கெட்டுகளை விற்கும் சில இடைத்தரகர்கள் மீதும் டிடிடி கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதே போல முன்பதிவு மென்பொருளானது முதலில் வரவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த செயலி செயல்படும் விதத்தின்படி முன்பதிவு செய்யும் போது ஏதேனும் காரணத்தால்
பயணச்சீட்டு முன்பதிவு செய்யப்பட்டு விட்டாலோ அல்லது பணம் செலுத்துவில் பிழை ஏற்பட்டாலோ அந்த பயணச்சீட்டு பக்தர்களுக்கு உடனடியாக கிடைக்க செய்யப்படுகிறது. பக்தர்கள் வந்து இடைத்தரகர்களை நம்பி ஏமாறாதீங்க. அதே மாதிரி டிடிடியோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் மட்டும் டிக்கெட்ஸை புக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து விஐபி டிக்கெட் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஃபேக்கான டிக்கெட்ஸை க்ரியேட் பண்ணி நம்மக்கிட்ட காசு வாங்கி ஏமாற்றிடுவாங்க. நம்மளும் டிக்கெட் புக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தர்ஷன் பார்க்கும்போது அங்கே வந்து ஸ்கேன் பண்ணுறப்ப தான் அது ஃபேக்கான டிக்கெட் அப்படின்னு தெரிய வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகியிருக்கு. ஸோ அதனால தான் டிடிடி இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதாங்க இப்போதைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான அப்டேட்டு. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய இன்ஸ்டன்டான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுறேன்னா தாராளமாக ஷேர் பண்ணலாம். ஸோ அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாங்க. தேங்க்யூ.